நீங்கள் யாராவது பைக் ஓடைக்க உங்களோட ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோன் வச்சு கதைச்சு கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் குடிச்சிட்டு வாகனம் ஓடுறவருக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன்னு சொல்கிறார், ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறார்கள், ஒரு குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவருடைய மனநிலை மூளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபோன் கதைச்சு கொண்டு போகிறவருடைய மைண்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ரோட்டில் பைக் ஓடிக்கொண்டு போகும்போது ஒரு இடத்துல நாங்கள் இண்டிகேட்டர் போடணும், இல்லாட்டி பிரேக் அடிக்கணும், ஒரு இடத்துல திருப்பணும், முன்னால் ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு சரியான முறையில் நாங்கள் ரோட்டில் போகணும்னு சொன்னால் எங்களோட மூளை அதுக்கான கண்ட்ரோலை கொடுக்கும். உடனடியாக எங்களோட கைகால் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி இண்டிகேட்டர் போட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த விபத்தை தவிர்க்க முடியும். அதாவது ஆக்ஷன், எங்களோட மூளைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் வந்து அங்கே நடந்தால் மட்டும்தான் எங்களால் அந்த விபத்தை வந்து தவிர்க்க முடியும். ஆனால் ஒரு குடிச்சிட்டு வரவர் மனநிலை மூளை எல்லாமே ஏற்கனவே கண்ட்ரோல் இல்லாமல் குழம்பி போய் தான் இருக்கும். மூளை சொன்னாலும் கைகாலால் அதை உடனடியாக செயல்படுத்த முடியாது. அதாவது 30-40% எங்களோட அந்த ஆக்ஷன் டைம்ன்றது குறைவடையும். அதே மாதிரி தான் ஒரு ஃபோன் கதைச்சு கொண்டு பைக் ஓடுறவர்ன, பைக்குன்னு மட்டும் இல்லை, எந்த வாகனம் ஃபோன் கதைச்சு கொண்டு ஓடினாலும் அவரோட மைண்ட் ஃபுல்லாக அந்த ஃபோனில் தான் இருக்குமே தவிர அந்த ரோட்டில் இருக்காது. ஸோ ஒரு பிரச்சனைங்க வருதுன்னு சொன்னால் மூளை இதை நீ செய்யன்னு சொல்லும்போது அவர்களோட கையோ காலோ உடனடியாக அதை செய்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகாது. அதே மாதிரி 30-40% எக்ஸாக்டாக குடிச்சிட்டு வர்றவரோட மனநிலை எப்படி இருக்குமோ, அந்த ஆக்ஷன் டைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 30-40% குறைவடையும்னு சொல்லப்படுது. அதனால தயவு செய்து இனிமேல் நீங்கள் வாகனம் ஓடும்போது ஃபோனை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனே தான் அன்றைய நாளில் உங்களுக்கு எமனா கூட வந்து முடியலாம். இந்த வீடியோவை ஒவ்வொரு நாளும் ஃபோன் கேட்ச் கொண்டு போகிறேன், அதாவது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுற மாதிரி ஃபோனை கேட்ச் கொண்டு போகிறேன், உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம்ன்றதை விட அந்த சம்பாதிச்ச பணத்தை நாங்கள் தக்க வச்சு கொள்றோன்றது மிக முக்கியமான ஒன்று. இருக்கிற காசை நீங்கள் காசாக வச்சுருந்தா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது என்ன செய்யும்?